நான் ஆரம்பத்துலேருந்தே விஜய் சார் கூட நல்லா இருப்பேன். அப்புறம் டப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுக்கிறதுனால என்னோட ரொம்ப அட்டாச். நீ ஒரு வேனில் டேட் கொடுக்கறதுக்கு இருந்தார். அஜித் சார் ஆல்ரெடி 15 டேஸ்க்கான இது கொடுத்துட்டார். நான் பார்த்திபன் சார் ரோலுக்கு விஜய் சார் வேணும் ட்ரை பண்ணேன். அவர்கிட்ட டேட்ஸ் இல்லைனோ அல்லது என்னவோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஆனால் அவர் விஜய் சார் ரொம்ப அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இல்லை, எல்லா இடத்துலையுமே அவர் ஒரு பேர் அமைதி. அவருடைய அமைதியை யாராலையும் கெடுக்கவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. அமைதினா அமைதி, பேர் அமைதி விஜய். ஆனால் இப்போ இந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? அமைதியிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஸ்பீச் கொடுக்குறாரு. மேடை பேச்சு தான், மைக்கில் தான் அவர் அப்படி பேசினார். எல்லாமே ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்துட்டு ஒரு வசனம் மாதிரியான விஷயங்கள் தான். மக்களோட பேசும் பொழுது ரெடி ஆகிட்டு வந்து பேசக்கூடாது. மனசுலேருந்து அப்போ என்ன தோணுதோ நம்ம பண்ணுறோம். அவர் ஸ்டைலில் பேசினாவே போதும், அதுக்கு தான் வரோம் நம்ம பார்க்குறதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவர் கத்தி கதறணும்னு அவசியம் இல்லை. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் ஒரு ஆக்டர், டேரக்டர், ப்ரொடியூசர். என் கூட இன்றைக்கி ராஜ்குமார் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு அப்படியா? என்னப்பா நீங்கள் 95 செப்டம்பர் 8ஆம் தேதி நாங்கள் ஷூட்டிங் பண்ணோம். ஏன்னா நாங்கள் 5ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நம்பியார் சுவாமி, சுகுமாரி அம்மா, நாகேஷ் சார், ஜெய் கணேஷ், மலேசியா வாசுதேவன் சார், எல்லாம் பழம்பெரும் நட்சத்திர பட்டாளம் இருக்கிற ஒரு படம். ஒருத்தரும் வர முடியாதுன்ட்டாங்க. 5ஆம் தேதி வளர்ப்பு மகன் சுதாகரன் சார், ஜெய அம்மாவோட அவரோட திருமணம், எல்லோரும் போகணும் இல்லையா? அதனால் நாங்கள் ஷெட்யூலை 3 நாள் தள்ளி 8ஆம் தேதி வச்சோம். ஃபஸ்ட்டு டேவே விஜய் சார் லேட்டாக வராரு, 11:30 மணிக்கு வராரு. அவருக்கு நர்வஸ் ஆகுது. ஏன்னா சந்திரசேகர் சாருடைய செட்டிலெல்லாம் 7 மணிக்கு ஷாட் எடுத்துடணும், இல்லைன்னா அடிச்சிருவார். கேமராமேனை கூப்பிட்டு அடிப்பார் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி அப்படி ஸ்கூல்லேருந்து வரவர் பதறி அப்படியே டென்ஷன் ஆகிட்டே வராது. வந்ததும் அவருக்கு சைக்கிளில் உட்காந்து ஓட்டுற மாதிரியான சீனு. சைக்கிள் வந்து இறங்கி நிற்பார். டென்ஷன் ஆகிட்டே 11:30 தான் ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிறோம். ஆனால் டைரக்டர் கூலாக அழகாக மெயின்டைன் பண்ணோம். டென்ஷன் இல்லாமல் எடுத்தோம். நல்ல சீன் அது. ஆனால் சார், உங்களுக்கு இதுவுமே ஒரு சர்ப்ரைஸ் ஆக்டிங் தானே? ஏன்னா மணிவண்ணன் சாரோடதுனால சூரியவம்சம். இது எப்படி சார்? இது அந்த நேரத்தில் டைரக்டர் தான் டக்குன்னு கூப்பிட்டு, அவருக்கு ஒரு இதுதான் கூப்பிட்டு, அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு, சைக்கிள் வச்சுட்டு, இது ஒன்றுமே இல்லையே, சைக்கிள் நின்றுட்டுருக்கு, நான் அந்த பக்கம் யூரின் பண்ணிகிட்ருப்பேன். சங்கீதாவை விஜய் துரத்திட்டு வருவார். கால் இதாகிடுச்சு, கால் ஒன்று ஒடியாமையே கால் ஒடிஞ்சிருச்சுன்னு ட்ராமா பண்ணி எங்களை எவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவள் உடனே எல்லாம் கட்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடும். இந்த அவர் துரத்திட்டு வருவார். தப்பிக்கிறதுக்காக பார்த்தா ஓடி வருவாங்க, சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிளில் ஏறிட்டு அந்த பொண்ணு போயிடும். நான் பார்த்துட்டு சிஸ்டர்னு ஓடுவேன். இவரும் பின்னாடியே ஓடி வந்து அந்த பொண்ணு சைக்கிளில் கிராஸ் பண்ணி போயிடும். சிஸ்டர் அப்படிம்பேன். இவர் என் பக்கத்தில் வந்து நின்று டம்மால் நடிச்சுட்டு, ஜிப்பை போடியா, சிஸ்டர் அப்படிம்பாரு. அதாவது இந்த படம் விஜய் சாரோட கெரியரையே மாற்றின ஒரு படம்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே யாரை கேட்டாலும் பூயோட கதை தான் எல்லா இடத்துலையும் அவரை கொண்டு போய் சேர்த்த படமாக இருந்தது. அவருக்கு இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலாக அமைஞ்சுது? நிச்சயம் ஒரு ஸ்பெஷலான படம். அதாவது விஜய் சாருக்கு இதில் கேரியர் சேஞ்ச் பண்ண படம்னு சொல்லக்கூடாது. விஜய் சாருக்குன்னு ஒரு கேரியரை ஃபார்ம் பண்ண படம். அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் வெற்றி படங்கள் தான். அவருக்கு ஃபேன் கிளப் இருந்தது, நிறைய இருந்தது. ஆனால் அவருடைய படங்கள் இப்போ இந்த பூவே உனக்காகவே 4 வீக்ஸு நம்ம கமலா தியேட்டரில் ஒரு பொம்பளைங்க வரல. ஆனால் படம் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது. ஒரு 90% அப்படி நல்லா தான் போயிட்டுருக்குது. 4 வீக்ஸ் வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸோ லேடிஸோ யாரும் வரல. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாத பசங்களை வச்சுக்கிட்டு தான் விஜய் சார் அது வரைக்கும் படம் பண்ணியிருக்காரு. நாங்களும் போயிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு அது பழக்கம் இல்லாத விஷயம். ஏன்னா ஃபேமிலியோட படம் பார்ப்போம். கோகுலமாகட்டும், நான் பேசினேன், அப்படி தான் நம்ம புது வசந்தம்லேருந்து விக்ரமன் சாரோட விஷயம் அப்படி தானே. வரல. தினத்தந்தியில் ஒரு விமர்சனம் வந்தது. அப்போல்லாம் 2 வாரம் 3 வாரம் ஆயிரம் விமர்சனம் வரத்துக்கு. அதில் அருமையான விமர்சனம் எழுதி, காதலுக்கு இன்னொரு தேசிய கீதம் அப்படின்னு எழுதி முடிச்சிருந்தாங்க. அந்த விமர்சனம் வந்த பிறகு தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்க. 275 டேஸ் கமலா தியேட்டரில் அந்த படம் ஓடிச்சு. என்கிட்ட சீல்டு இருக்குது.
275 நாள் நம்ம கமலா தேட்டர்லேயே ஓடிச்சு. ஃபுல்லாக தான் போச்சு, நல்லா தான் போச்சு கடைசி வரைக்கும். அந்த மாதிரி இது. அப்போ ஒரு ஓடும், ஒரு 4 வாரம் நல்லா போகும் விஜய் சார் படம். ஒரு சில தேட்டரில் 100 நாள் பண்ணாங்க. பாய்ஸ் ஒன்லி பார்க்குற படமாக இருந்தார் அவர். ஒரு பாய்ஸ் ஹீரோவாக இருந்தார். நம்ம வந்து அவரை நம்ம வீட்டு ஹீரோவாக மாற்றின படம். அதாவது ட்ரெண்ட், அவருக்கான ஒரு கேரியரை செட் பண்ண படம் பூவே உனக்காக. ஆனால் உங்களுக்கும் அவருக்குமான பாண்ட் எப்படி இருந்தது சார் அதில்? நான் ஆரம்பத்துலேருந்தே விஜய் சார் கூட நல்லா இருப்பேன். அப்புறம் டப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுக்கிறதுனால என்னோட ரொம்ப அட்டாச்சு தான் அவர் இருந்தார். ஆஃப்டர் தட்டும் நிறைய வருஷங்கள் அவரோட ஃபோன் நம்பர் கூட எங்கிட்ட இருக்கும். நல்லா தான் இருந்தோம். ரொம்ப காலங்கள் போகும்போது நாங்கள் அப்புறம் அவர் பெரிய இதில் அந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. இன்னமும் நான் ரொம்ப இதாக இருப்பேன். இதே தான், இந்த சிக்லெட் சிட்டுக்குருவி பாட்டு தான். குதிரையில் துரத்தணும் அவர் அந்த பொண்ணை சங்கீதாவை. அப்போ அவர் அந்த குதிரையை நின்றுட்டுருக்கு, திடீர்னு குதிரையோடு விழுந்துடுச்சு. ஐயோ! நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக ஓடி போயிட்டேன். எதுக்குன்னா எனக்கு என்ன தெரியும்னா, குதிரையிலேருந்து விழுந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குதிரை நம்ம மேலே விழுந்து கால் கையில் விழுந்துருச்சுன்னா ஃப்ராக்சர் ஆகிடும். ஏன்னா பெரிய வெயிட் இல்லை. ஓடினானா அவர் நல்லா சூப்பராக எஸ்கேப் ஆகிட்டு கரெக்டாக தான் இருந்தார். அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் உடனே ஷாட் எடுத்துட்டோம். பூவே உனக்காக முடிஞ்ச பிறகு நானும் கேமராமேன் சரவணன் சார், சங்கீதா மேடத்தோட ஹஸ்பண்ட் இப்போ இல்லையா, அவருக்கு அடுத்த கதையெல்லாம் சொல்கிறதுக்காக மீசையெல்லாம் முறுக்கி ஒரு படம் வரைஞ்சி 95 பூவே உனக்காக 96 ரிலீஸ் ஆச்சு. 97 98 சூரியவம்சம் முடிஞ்ச அந்த டைமில் கொண்டு போய் ஃபோட்டோவெல்லாம் காமிச்சா அதை வாங்கின முருகாலயா ஸ்டூடியோவில் ஒன்று பார்த்தார். என்னடா அது நம்மளை இப்படி சரத்குமார் லெவலுக்கு வரைச்சிட்டு வந்திருக்கானுங்கன்னு பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல. அப்போ ஏதோ ஒரு படம் நடந்துட்டு துள்ளாத மனம் துள்ளும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒன்றும் சொல்லலை அவர். அந்த கெட்டப்புக்கு அவர் வரத்துக்கு தெரியல தான் அந்த கெட்டப்பில் இருக்கார். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு மீசம் முறுக்குன்னா அந்த சேம் கெட்டப்புக்கு அவர் வந்திருக்கார். நாங்கள் அதுக்கு முன்னாடியே நான் அவரை அப்படி டிசைன் பண்ணி, இல்லைன்னா எனக்கு பண்ணியிருப்பார். இல்லைனாலும் எனக்கு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக தான் இருந்தார். நீ ஒரு வயனில் டேட் கொடுக்கறதுக்கு இருந்தார். அவர் 15 டேஸ் கொடுக்க முடியுங்கிற கண்டிஷனில் இருந்தது. அஜித் சார் ஆல்ரெடி 15 டேஸ்க்கான இது கொடுத்துட்டார். நான் பார்த்திபன் சார் ரோலுக்கு விஜய் சார் வேணும், அது ஒரு வேறு மாதிரி இருந்தது. அவர் விஜய் சார் பண்ணுறது கதை வேறு மாதிரி இருந்தது. ட்ரை பண்ணேன், அவர்கிட்ட டேட்ஸ் இல்லைனோ அல்லது என்னவோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அந்த கதை நான் முதல்ல சொல்லும்போது வேறு ஏதோ சொல்லிட்டேன் போல இருக்குது. ஒரு லைனாக அவருக்கான ஒரு லைன் கரெக்டாக நான் ப்ரெசன்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சொன்னார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் டைமில் சொன்னார், போங்கண்ணா நீங்கள் கதை சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்கிறீங்க, படம் எடுக்கும்போது வேறு மாதிரி எடுத்துறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், அது ஒவ்வொருத்தராக மாறி மாறி கதை ரெடி பண்ணிட்டு வரும்போது பார்த்திபன் சாருக்காக அப்படி பண்ணிட்டேன். உங்களுக்காக நல்ல லைன் தான் பண்ணி வச்சுருந்தேன். முதல்ல நான் சொல்லும்பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் போல இருக்குது சார். ஆனால் அவர் விஜய் சார் ரொம்ப அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட எப்படி அமைதியாக இல்லை கொஞ்சம் சர்க்காசம் இருக்குமா உங்ககிட்ட? இல்லை, எல்லா இடத்துலையுமே அவர் ஒரு பேரமைதி. அவருடைய அமைதியை யாராலையும் கெடுக்கவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. ரொம்ப அமைதியான, ரொம்ப சைலண்ட்டான ஒருத்தர். அவர் கேரக்டர் அப்படி தான். அவர்கிட்ட அவர் சத்தமாகவும் பேச மாட்டார், ஒன்றுமே பேச மாட்டார் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒருவேளை இன்னமும் அதே ஸ்டாப்புக்கு தான் இருக்காங்க. இப்போ கூட நான் பார்த்தேன், விஜய் சார் ஷூட்டிங் பீஸ்ட் அந்த படம் நடந்துகிட்ருக்குது. எனக்கு தெரியாது, ஸ்டாஃபுங்க ஒவ்வொருத்தராக வராங்க, அதே ஸ்டாஃப்ஸ் வந்து என் கூட பேசிட்டு போனப்போ நான் பார்த்தேன் லஞ்ச் டைமில். எல்லோரும் அப்படியே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் தெரியும் அவர் சத்தம் போட்டு பேசுவாரா, திட்டுவாரா, சண்டை ஏதாவது போடுவாரான்னு. எங்களுக்கெல்லாம் அது தெரியாது. அமைதினா அமைதி, பேரமைதி விஜய். ஆனால் இப்போ இந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? அமைதியிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த ஸ்பீச்சில் கொடுத்தாரு, அந்த மேடை பேச்சு தான், மைக்கில் தான் அவர் அப்படி பேசினார். எல்லாமே ஃபுல் ப்ரிப்பேர்டாக ஒரு வசனம் மாதிரியான விஷயங்கள் தான் அது. எல்லாமே பேசிட்டு ரெடி பண்ணிட்டு இப்படி தான் பேசணும்னு ரெடி ஆகிட்டு தான் பேசுகிறாரு. மக்களோட பேசும் பொழுது ரெடி ஆகிட்டு பேசக்கூடாது. மனசுலேருந்து அப்போ என்ன தோணுதோ அது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம ரொம்ப பேசாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் கருத்துக்கள் சொல்லாமல் கூட இருக்கலாம். மக்கள் ஹார்ட்டோட ஹார்ட்டாக நம்ம இணைஞ்சு இருந்தால் போதும். அது அவர் எப்போவுமே இணைஞ்சிருக்கார், அதில் எதுவும் இல்லை. சூளுரைக்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம பண்ணுறோம், அவர் ஸ்டைலில் பேசினாவே போதும். அதுக்கு தான் வரோம் நம்ம பார்க்குறதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவர் கத்தி கதறணும்னு அவசியம் இல்லை. இந்த முறை நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே விஜய் மாதிரியே பேசுவார் என்று நான் விரும்புகிறேன், நம்புகிறேன். இது 2000 ஏப்ரல் 4ஆம் தேதி ஏவிஎம் செட்டுக்குள்ளே எடுத்த
மின்னுக்கும் மண்ணுக்கும் கூட ஃபஸ்ட்டு டே ஷூட் இது, ம் முதல் நாள் ஷூட்டிங். அதனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தேவயானி எல்லாம் அப்போ இல்லை, அவங்க வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வேறு படத்தில் நடிச்சிட்ருக்காங்க மைசூரில். அவங்க வரல, 4 நாள் கழித்து தான் அவங்க வராங்க. சரத் சார் விக்ரம் சார் தான் இருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சரத் சார் விக்ரம் சார் 2 பேருமே 2 பெரிய ஹீரோக்கள். பெரிய ஹீரோ இல்லை, சரத் சார் மிகப்பெரிய ஹீரோ. அதே சமயம் விக்ரம் அப்கம்மர், அப்போ தான் நல்லா ஹிட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு. எனக்கு நல்ல நண்பர் வேறு, அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் புதிய மன்னர்களில் வந்து. ஆனால் இவ்வளோ இதுவாக பார்த்துமே விக்ரம் சார் சொன்னது என்றைக்கா உங்களுக்கு வருத்தம் இருந்திருக்கா? இந்த படம் பற்றி அவர் சொன்ன விஷயம் வருத்தம் சொன்னதான் நான் பேப்பரில் படித்தேன், எனக்கு நிகழ்ந்த வருத்தம் இருக்குது. அவர் அப்படி சொன்னது பெரிய வருத்தம் தான். அதற்கு பிறகு கூட அவர் என்னோட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம், வருத்தம் தான். இப்போ அஜித் சார் என்னோட கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னா பரவாயில்ல. அவர் அஜித் எனக்கு நீ வருவேன், ஓகே. விஜய் சார் கம்யூனிகேஷன் பண்ணலைன்னா பரவாயில்ல, அவர் ஒரு பெரிய ஹீரோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. விக்ரம் சார் வந்து அப்படி இல்லை. நாங்கள் புதிய மன்னர்கள் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரியே ஒரு சாதாரண ஒரு எளிய மிக அடிமட்டத்திலிருந்து வந்த ஒரு ஆள் அவர் ஒருத்தரை வந்து கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும் என்ன ஆச்சுன்னு. நான் ஒரு அந்த நேரத்தில் அது அவர் அப்படியே சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து ஐ ஹேட் திஸ் ஃபில்ம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடப்படுது அந்த படம். எனக்கு தெரியும் சினிமாவை, அவருக்கு தெரியல சினிமாவை. அவர் அதுக்கு முன்னாடி 9 வருஷம் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு. எல்லாமே அவருக்கு பேர் கொடுத்தது இல்லையா, ஒரு சேது தான் கொடுத்தது. ஆனால் சேதுல கூட விக்ரம் யாருன்னு யாருக்கு தெரியும்? சேது படம் கிட்டு நீ தான் விக்ரம்னு யாருக்கு தெரியாது. ஏன்னா அந்த படத்தில் உன்னையே உனக்கு அடையாளம் தெரியாது, அந்த மாதிரி தான் இருப்பேன். இப்போ நான் சொன்னேனே கடுகு, ஏன் எனக்கு படம் வராதுன்னா என்னை யாருக்கும் அதில் அட்ரஸ் பண்ண முடியாது. உங்களை நான் தான் கொண்டுட்டு போய் ஒரு பொக்கேல ரோஸ் பொக்கே மாதிரி சரத்து, தேவயானி, குஷ்பு, என்னுடைய பட்டி தொட்டி எங்கும் இருக்கிற கிராமத்து அத்தனை ஜனங்களுக்கு இவர் தான் விக்ரம்னு அழகாக ஒரு அன்றைய பெரும் நட்சத்திர பட்டாளத்தோடு கொண்டு, அது என் நண்பனுக்கு நான் செய்கிற ஒரு இது. நான் அதில் கடுமையாக நடந்திருக்கலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை வாங்கலாம். அது என் நண்பனை அழகான ஒரு பொக்கேவில் வச்சு கொண்டு போய் நான் மக்கள்கிட்ட சேர்த்துட்டேன். அவருக்கு பிடிச்சிருக்குது பிடிக்கல வேறு விஷயம். நீங்கள் விக்ரமாக தெரிஞ்சது என் படத்தில் தான். சரி, இன்னும் அஜித் சார் கூட இன்றைக்கும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அந்த வேஷ்டி அந்த சட்டை தாங்க அஜித், அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் போடல அப்படிங்கிறாங்க. நீ வருவாயின என்னுடைய மக்களுடைய நாயகனாக உங்களை நாங்கள் கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன். அதனால் அதை பற்றி இல்லை. இன்றைக்கி கொண்டாடு, நீங்கள் எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் எவர் கிரேன் என்னைக்கு இருக்குது. தில்லோ தூளோ நீங்கள் பெரிய ஹிட்டுகள் கொடுத்தா கூட யார் அதை உட்காந்து சிலாகிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிறந்தேன்னு என் பாட்டால் இதுதான் இல்லையா? ஓகே, பல விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார். உங்கள் ஜேர்னியாகவும் சரி, நீங்கள் கடந்து வந்த பாதையாகவும் சரி. இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்க வெல்க மென்மேலும் ஓங்குக. என்றென்றும் அன்புடன் ராஜகுமாரன்.